காய்ஸ் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்க பிளேஸ் வேற லெவலுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். என்னடா ரொம்ப நாள் சென்று ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இது ஜொமேட்டோ விளாக் கிடையாது. ஜொமேட்டோ விளாக்ஸ் கூடிய சீக்கிரம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு போக போகிறோங்க. சோலோவாக போக கிடையாது, குரூப் ட்ரிப் போக போகிறோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்பு போகலான்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 5 வருஷம் இருக்கும் அந்த பிளான் பண்ணி. மினிமம் ஒரு 3 வருஷம் இருக்கும். எங்கள் கேங்கில் ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து லீவே கிடைக்காதுல்ல. அதனால் ட்ரிப்பு போகணும்னா அவனை வந்து விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதனால அவன் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தான், ட்ரிப்பு போகணும். நான் ஒரு சேர்ந்தாப்படி ஒரு 15 நாள் லீவ் வாங்கிட்டு வர்றேன், நம்ம ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லாங் லீவ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு 10 நாள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் சரி ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அவன் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். பட்டு காசு மூட்டை எங்கள்கிட்ட கேட்குறாங்க. காசு அவன் போட்டால் பரவாயில்ல, காசை மூட்டை எங்கள்கிட்ட கேட்குறான். சரி அப்படி ட்ரிப்பு எங்கடா போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது என்னன்னா மூணார் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டான். ஆனால் இப்போ மூணார் போக போகிறது கிடையாது. காலேஜ் மெட்டுக்கு வந்து தூத்துக்குடியில் கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியா திருநெல்வேலியான்னு சரியாக எனக்கு தெரியல. அங்கே கல்யாணம் நடக்குது. அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம கன்னியாகுமரி போகலான்னு சொன்னாங்க. பட் இப்போ பிளான் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு போகிறோமா இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போகிறோமான்னு தெரியல. ஆனால் கன்னியாகுமரி போக போகிறது உறுதி தாங்க. கன்னியாகுமரி எதில் போக போகிறோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட ஓன் கார்லாம் யார்ட்டையும் கிடையாது. அதான் வாடகைக்கு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு டவேரா புக் பண்ணியிருக்காங்க. ஏதோ கிலோமீட்டருக்கு 14 ரூபான்னு பேசியிருக்காங்க. மொத்தம் ஒரு 600 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வரும். பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா, திருப்பூர்லேருந்து கிளம்பி தாராபுரம் இருக்குல்ல, தாராபுரத்தில் பஸ்ஸு ரெஸ்ட் போடுவாங்களா, அவங்களுக்குலாம் வெயிட் பண்ணுறோம். இங்கேருந்து அப்படியே திண்டுக்கல் போகணும். திண்டுக்கல்லில் தான் எல்லாருமே குரூப்பாக ரைடு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக சன்செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி என்ன 6 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் அழகாக சன்செட் ஆகிட்டுருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சன்செட்டை அங்கே கன்னியாகுமரியில் பார்க்க முடியாது. ஏன்னா வேகமாகவே நாளைக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி நைட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டு சாட்டர்டே. இப்போ நைட்டு ஒரு 9 மணியை போல் கார் எடுத்துகிட்டு போகிறோம். காலையில் அங்கே சன்ரைஸை பார்க்கணுடா, கொஞ்சம் வேகமாக போகலான்டான்னு சொல்லியிருக்கேன். அவங்க சரின்னு இருக்காங்க. அங்கே போனால் தான் தெரியும். காலையில் சன்ரைஸை பார்த்துட்டு நாளைக்கு எப்படி ஈவினிங் கிளம்பிடுவோம். அங்கேருந்து பார்க்கலாங்க என்னென்னத்தை தான் சுற்றி காட்டுறாங்கன்னு. அதே மாதிரி ட்ரிங்க் பண்ண அங்கே போக கிடையாது. ட்ரிங்கர்ஸும் யாரும் எங்கள் கேங்கில் கிடையாது. அதெல்லாம் அங்கே போய் சுற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னத்தை தான் சுற்றி காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொல்லியிருக்காங்க. 1000 ரூபா ஓன் செலவு, சாப்பாடு, டீ காஃபி. 1000 ரூபா வந்து காருக்கு கொடுக்கணுங்க. சொன்னேன்ல 14 ரூபான்னு. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தப்ப 7000 சம்திங் வருது. அது இல்லாமல் டோல்கேட் வேறு இருக்குது. ஏதோ 3-4 டோல்கேட் இருக்குது அப்படின்னாங்க. 8 ரூபா 9 ரூபா வந்துடுங்க. இவங்க வேறு பிரேக் ஒரு 1/4 மணி நேரம் இங்கே தான் நிற்பாங்க. தாராபுரம் அந்த ரெஸ்ட் பாயிண்ட்டில். இங்கேருந்து திருப்பி திண்டுக்கல் போகணுன்னா வண்டி எடுத்து ஒரு 1.25 மணி நேரம் ஆயிரும். திண்டுக்கல் போன உடனே அங்கே தம்பி தான் வந்திருக்கான். அப்படியே அவனோட பைக் அங்கே போட்டிருக்கான். அந்த பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு பசங்களை போய் பார்த்துட்டு அப்படியே காரில் ஏறி கன்னியாகுமரி போக வேண்டியதாங்க. பார்க்கலாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை போரிங்காக இருக்கான்னு. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்போது ஆரம்பிக்கலாமா? காய்ஸ் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயாச்சு. நைட்டு 10 மணியை போல் வண்டி எடுத்தோம். 3 மணிக்கு வந்தாச்சுங்க. நானும் சரி கார் ஏற போகிறது, டீ கடைக்கு போகிறது, சாப்பிட்றது இதெல்லாம் விளாக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்ன காமெடினா டூ மச் ஆஃப் 18+ கண்டென்ட் ஓடிடுச்சு. அதனால தான் சரி 18+ கண்டென்ட்னால் வேர்ட்ஸ் தான். வேர்டு வந்தால் என்னப்பா அங்கங்கே பீப் போட்டுக்கலாம்லப்பா, ஏப்பா பீப் போடாமல் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பீப் தான் போடணும். ஏன்னா பேசின எல்லாமே 18+ வேர்ட்ஸ் தான். பார்த்தாலே தெரிகிறதா? அதனால தான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கேங் போயிட்டு இருக்கு. அந்த கேங் தான் நம்ம கேங்கை காட்டுறேன். ஒரு பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். பீச்சுக்கு வந்தாச்சு.
அது என்ன பிளேஸ்ன்னு தெரில, இதுக்கு நான் வந்தது கிடையாது, தெரியல. இதுதான் நம்ம கேங்குங்க. இந்த கேங்கு தான் நம்மளோட நரி கூட்டம். 3 மணிக்கு கூப்பிட்டு வராங்க பீச்சுக்கு. காற்று அப்படி சிலுன்னு அடிக்குதுங்க. 3 மணிக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு வந்து உசுர வாங்குறாங்க. தூங்க விட மாட்டுறாங்க. நானே வண்டியில் தூங்கிட்டேன். வரப்போ ஃபுல்லாக தூங்கிட்டு தான் வந்தேன். இவங்க தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா எழுப்பிக்கிட்டே கிடக்குறாங்க பொழுது நிற்கும். ப்ளூ சட்டை இவர் பேர் வந்து இமானு, பண்ணி பண்டாரம் இவர் பேர் வந்து முத்துகிருஷ்ணன். பூனமணி ஏடிக்கு எம்முஞ்ச கட்டுறா. தாமரை செல்வன், சார பாம்பு, தீரன், மாட்டு ரவி, மணிமாறன், வேலைக்கூடிய ராமூர்த்தி, இவர் குமார், இவரு தான் போலீஸு. என் பேர் ஏட்டு ஏகாம்பரம். இவர் எங்க போனாலும் இவருக்கு ஃப்ரீ, இவருக்குனால எங்களுக்கு ஃப்ரீ. பீச்சை பார்ப்போமா? செம்ம கலரா இருக்கே, ஏதோ கிரீன் கலர்ல இருக்கே, கலரு தரமா இருக்கேங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அங்கங்க பிளர்ரா இருக்கு. அப்படியே மெதுவாக நகர்ந்துட்டு அங்கிட்டு பார்ப்போம். அதுவும் மேலே மூன் வேற இருக்கா, அல்டிமேட்டா இருக்குங்க. விட்டுட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. வாடான்னு கூப்பிட்றேன்னு பாருங்க, ரெசப்பில் கூப்பிட மாட்டாங்க. பீச்சோட அழகே இதுதாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்கவே சலிக்காது. அதுவும் காலை போய் நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கரமாக இருக்கும். வேற மாதிரியான ஒரு ஃபீலு. அதாவது காலுக்குள்ளே வந்து அந்த அலை வருமா, வந்து நம்ம காலுக்கு அடியில் இருக்க மண்ணை பறிச்சுட்டு போவோம். ஏதோ கிச்சு கிச்சு முட்டுற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலு. இட்ஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரி தான் ட்ரிப் வருவோமான்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்துட்டேங்க. 5 வருஷமா போட்ட பிளானு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. வெறும் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரையும் ஒரு 100 ஃபோட்டோ தாண்டி இருக்கோம். 100 ஃபோட்டோ எவ்வளோ நேரம்டானா வெறும் ½ ஹவர் கூட இருக்காது. நாங்கள் வந்து ஃபோட்டோ தட்டு தாட்டிகிட்டு இருக்கோம் 2 செல்லை வச்சுக்கிட்டு. பாருங்க, லைவாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, ஏன்னா பீச்சில் அந்தளவு பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்கு. வேற லெவலுங்க. நடுராத்திரி 3 மணிக்கு உட்காந்து வீட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நடுராத்திரி கிடையாதோ, அதிகாலை 3 மணி. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். ஏதாவது சம்பவங்கள் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவங்க எதுவும் கீழே விழுறாங்கன்னு பார்க்க. அது காமெடியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க சீரியஸாக இல்லை, விளாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபோட்டோகிராஃபரு. நான் 3/4 ஃபோட்டோவில் நான் இருக்க மாட்டேன். ஒரு சில ஃபோட்டோவில் மட்டும்தான் நான் இருப்பேன். மற்றெல்லாம் எல்லா ஃபோட்டோவில் எடுப்பாங்க. வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு நான் தான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த காரணம்னா நம்ம சில கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் மற்ற சில விட. அதனாலே நம்மளை எடுன்றுவாங்க. நம்மளும் அப்போலேருந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து பழகிட்டோம். அதெல்லாம் நம்ம தாங்க ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாம். இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா, வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன். ஏய் என்னடா காய்ஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கோம். ஒரு 4:45 வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகி போச்சு. சன்ரைஸ் பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வரையும் வந்துட்டோம். நாங்கள் தான் எண்டில் இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு ஊரே இருக்கும். நாங்கள் வந்து பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துட்டே இருந்தாங்களா பாறையில். நாங்களும் பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி செட் ஆகாது அப்படின்ட்டு நாங்களும் கடலுக்குள்ளேயே வந்துட்டோங்க. நாங்கள் தான் எண்டில் உட்காந்துருக்கோம். அங்கேருந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்தோம்னா அவங்க தான் தர்றாங்க, அந்த சன்ரைஸ் எடுக்க முடியல. அதனால நாங்கள் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஃப்ரேம்லேயும் நாங்கள் இருப்போம்ல, அதனால இப்போ சன்ரைஸ் எப்படின்னு எடுத்து காட்டுறேங்க. காய்ஸ், கன்னியாகுமரியில் சன்ரைஸை பார்த்த உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குது, அப்புறம் வந்து காந்தி மண்டபம், அப்புறம்
ஏதோ வேட்டை போர்ட்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, அங்கே எதையுமே சுற்றி பார்க்கல. இவங்க நேராக தொட்டிப்பாலம் போகலாம், குளிக்க போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு அதை நான் காட்ட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். தொட்டிப்பாலம் எங்கே இருக்குங்க காட்டட்டா? மேலே இருக்க பாருங்க, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக கன்னியாகுமரி அந்த பீச்சில் இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் தான். இது பார்க்கு போல் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. மேலே ஏறி தான் போகணும் போல். அங்கே எதையுமே சுற்றி பார்க்கல. போய் சன்ரைஸை பார்த்த உடனே கிளம்பியாச்சு. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 6:30 கிளம்பியிருப்போம். 6:30 கிளம்பி மணி 8 மணிங்க. 8 மணிக்கு இங்கே வந்திருக்கோம். 1.5 மணி நேரம், 45 கிலோமீட்டரை 1.5 மணி நேரம் வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் சொல்லிட்டு போங்கடா. அப்படியே பேக்கையும் எடுத்துட்டு வந்துட்டோம். குளிக்கிற இடத்துல அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்ட்டு. இவங்க இங்கேயே ஒரு 2 மணி நேரம் குளிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அங்கே கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்கலாம்டா, பீச்சுக்கு போகலாம்டா அப்படின்னு. பீச்செல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு சன்ரைஸை பார்த்தோன்னே வண்டி எடுத்துட்டாங்க. இங்கே அங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. அதனால் அதுக்கு போகணுன்னா போட்டில் போய் தான் போகணும் போல். அதனால் 300 ஆகும் 400 ஆகும்ட்டாங்க. இங்கே ட்ரிப்புக்கு வரவே 5 10 10 இருக்கிறத போட்டு வந்தோம். அங்கே போய் சுற்றி பார்க்க காசு பார்த்தாதுன்ட்டாங்க. சரி வேறு ஏதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இல்லை, ஸ்ட்ரைட்டாக தொட்டி போகலாம் அப்படின்ட்டாங்க. நாமளும் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு சரி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு தொட்டிப்பாலம் கிளம்பி வந்தாச்சுங்க. வேறு வழி இல்லைங்க. எப்பா நல்லா குழுக்குழுன்னு தான் இருக்குது. இதுவே ஒரு 11 12 மணியை போல் வந்துருந்தா வெயில் பயங்கரமாக அடிக்குமா, அப்போதைக்கு தண்ணிக்குள்ளேயே படுத்துருக்கலாம். எங்கே கேட்குறாங்க, குளிச்சோன்னே இங்கே தான் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க பிளேஸு. படிக்கட்டு இந்த பிரேமம் படத்தில் வந்துட்டீங்களா, ஆளுவா புலையுட நேரத்து ஆரவாரம் இல்லா நேரத்து தன்னி தேடி வந்து அந்த பிஜிஎம் போட்ட நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாங்க, ஏதோ பிடுங்க போறாங்க போல. செருப்படிதான் அங்க போறாங்க. வந்தது குளிக்கிறதுக்கு, அதை பண்ணாம ஒண்ணு கடிக்கிறாங்களா? நான் கூட ஏதோ பிடுங்க போறாங்க நினைச்சேன். மாங்காய் அது மாதிரி வந்து குளிட்டு ஃபுல்லா வாழைத்தொப்பு தாங்க, ஃபுல்லா வாழைத்தொப்பு. கை வலிக்குது அந்த அளவுக்கு. இன்னைக்கு நான் பிளாகே பண்ணல, ஏன் கை வலிக்குன்னு தெரியலங்க. மொபைல சார்ஜர் கம்மியாக தான் இருக்கு. அங்க நம்ம நீட்டாக வந்தோமா, நீட்டாக போய் குளிச்சுட்டு கிளம்பிட்ட ரைட்டு இருந்தால் அங்கே தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தையும் இந்த தோட்டத்தையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். இங்கேக்குள்ளே இருக்க மக்கள் வந்து நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நாம் அவங்க டார்ச்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க குளிக்க மாட்டாங்க. ஆமாங்க, அங்கே கடலில் கூட விளையாட விடலை, வேணான்ட்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரலாம் அப்படின்னு எங்கே விடியங்களாட்டி போட்டுட்டாங்களே. இங்கே தண்ணி என்னது இது? இங்கே பாருங்க, தண்ணியே இல்லை. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, தண்ணி வந்து மொட்டியெல்லாம் கூட இல்லைங்க. அவ்வளோதான், எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க. அவ்வளவுதான் 45 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து தண்ணியே இல்லை. அதனால கடுப்பில் இருக்காங்க. பேசாமல் அங்கனுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு போகிற வாக்கில் இங்கே எட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம். எங்கே ஒரு பெரிய மனுஷன் தான் கேட்க மாட்டாங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, தண்ணியே இல்லைங்க. எந்த மாதிரி இடங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே இங்கனக்குள்ளே சொல்கிறேன் எங்கள் கன்னியாகுமரியோட ஹிஸ்ட்ரியை பற்றி. கன்னியாகுமரிக்கு ஏன் கன்னியாகுமரின்னு பேர் வந்துச்சுன்னா,
இது வந்து ஹிந்து மித்தாலஜியில் இருக்குது. தேவி கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு தெய்வத்தால் தான் கன்னியாகுமரின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த தேவி கன்னியாகுமரின்றது யாருன்னா பார்வதியோட இன்னொரு அவதாரம். தேவி கன்னியாகுமரிங்கிறவங்க வந்து இந்த பிளேஸில் சிவபெருமானை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுலனா உடலால் அவரோட இணைஞ்சிருக்காங்க. அவரோட இணைஞ்சு அந்த விர்ஜினாலிட்டியை இழந்தனால இந்த இடத்துக்கு கன்னியாகுமரி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி இந்த கன்னியாகுமரியை வந்து பாண்டியர்களும் சோழர்களும் வந்து மெயின் ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே தானே கடற்கரை இருக்குது, அதனால் இங்கேருந்து பயணம் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை மெயினாக ட்ரேட் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1956க்கு முன்னாடி வரையுமே இந்த கன்னியாகுமரி வந்து கேரளாவோட இருந்துருக்குது. அப்போ வந்து கேரளான்னு பேர் கிடையாது. என்ன பேருனா திருவிதாங்கூர் அப்படிங்கிறது தான் கேரளாவோட பேர். தென் கேரளாவும் இந்த கன்னியாகுமரியும் வந்து ஒன்றா இருந்திருக்குது திருவிதாங்கூருங்கிற பேரில். 1956க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்போது அப்போவுமே இந்த கன்னியாகுமரியை வந்து கேரளாவோட தான் பிரித்து விட்ருக்காங்க. ஏன்னா கேரளா மக்கள் வந்து கம்பல்சரியாக எங்களுக்கு இந்த கன்னியாகுமரி வேணும் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நேசமணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் வந்து கேஸ் போட்டு இங்கே கன்னியாகுமரியில் இருக்கவங்க வந்து 100%த்தில் 90% தமிழ் தான் பேசுகிறாங்க, அதனால இதை வந்து தமிழ்நாடோட தான் இணைக்கணும் அப்படின்ட்டு போராடி வாதாடி இந்த கன்னியாகுமரியை தமிழ்நாடோட இணைச்சிருக்காருங்க. இல்லாட்டி கேரளாவில் தான் இந்த கன்னியாகுமரி இருந்திருக்கும். ஆனால் தரமான பிளேஸு, கண்டிப்பாக இது தமிழ்நாடோட தாங்க இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரிக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் என்ன பேருனா கேப் கோமரின், அதான் பேர். கேப் அப்படின்னா கடலுக்கு நடுவில் நீண்டிருக்க ஒரு நிலப்பகுதின்னு அர்த்தம். அந்த வால்மார் இருக்குல்ல, அதாவது இந்தியாவோட சவுத்து எல்லை இதான நில எல்லை, அதனால கடலுக்கு இடையில நீண்டிருக்க நிலப்பகுதி வந்து கேப்னு சொல்லுவாங்க. கோமரிங்கிறது வந்து என்னதுன்னா கன்னியாகுமரியோட ஆங்கிலம் இருக்குல்ல, ஆங்கில மக்கள் வந்து கோமரினா, அதனால பிரிட்டிஷ் பீரியடில் கேப் கோமரின்னு நேம் வச்சுருந்துருக்காங்கங்க. அவ்வளோதான் எனக்கு நான் பார்த்த ஹிஸ்ட்ரி கன்னியாகுமரியை பற்றி. வேறு இங்கே என்னென்ன சுற்றி பார்க்க இருக்குது அப்படின்னா விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம், அப்புறம் வந்து சன்ரைஸு சன்செட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி அம்மன் கோவில் இருக்குது. அப்புறம் ஒரு சில இடங்கள் எனக்கு தெரியலை, ஆல்ரெடி வந்திருப்பீங்களா கன்னியாகுமரி, அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்ட்டு. இங்கே வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தொட்டி போல் அமைஞ்சிருக்க பிளேஸ் வேறு லெவலுங்க. பயங்கரமான காடு, அதுக்கு இடையில ஒரு ஆறு ஓடுது வருங்க. ஆனால் தண்ணி தான் ரொம்ப பச்சை பசேன்னு ஓடுது, அழுக்கு தண்ணி மாதிரி. அது என்னன்னு தெரியலை, பாசம் தேங்கியிருக்கு. தண்ணி நிறைய ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போய் தேங்காது, அந்த பாசம் கிரியேட் ஆகாது. தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அங்கே தேங்குதில்ல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு போல். இப்படி பச்சை பசேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். குளிக்கலான்னு வந்து தண்ணி ஒன்றும் காணா, அதனால் குளிக்க முடியலை. பார்க்கலாம் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. நாங்களும் அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து வந்துட்டோம். உங்களுக்கு ஆசாசியாக பிளாக் பண்ணி காட்டலான்னு நினச்சேன் நாங்கள் குளிக்கிறத, ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. சரிங்க, வந்ததுக்கு சும்மா வாக்கிங்காவது போவோம். ஆனால் இவ்வளோ அழகாக பார்த்துருக்கோம், அதெல்லாம் இதை நான் வேஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் மறந்துட்டேனே, ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பயணம் பண்ணி வந்தது ஒர்க்கு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் இருக்கவங்க வந்து அவங்க பேசுகிற தமிழே வேறு லெவலில் இருக்கும். எப்படி அப்படின்னா மலையாளம் ப்ளஸ் தமிழ் கலந்து பேசுவாங்க. பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. மக்காங்குவாங்க, ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்குது. இந்த ஊரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண இப்போதைக்கு முடியாது, இவங்க இப்போ என்ன கிளம்பிலான்ட்டுருவாங்க. இன்னொரு நாள் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதை மட்டும் காட்டுறேங்க. தண்ணி இல்லை, அதான் கொஞ்சம் வெறியாக இருக்கு. வார வழியில் வாக்கியா அவனை ஓடிச்சு, பேசாமல் அதில் குளிச்சுட்டு வந்துருக்கலாம்.
இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக க்ரௌடு நிறைய வரும்னு நினைக்கிறேன். தண்ணி ஒன்றும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, தண்ணி ஓடல, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அவ்வளோதான்டா. மேம்பாலண்டா வந்து தண்ணி இருக்கு போறல, வா பாத்துக்கலாம். தண்ணி இருக்குல்ல அப்புறம் தாமரை செல்வன் என்ன தண்ணி இல்லை, அதை பத்தி என்ன சொல்றீங்க? தாமரை கண்ணன்ற என் பேரு நாங்க பேர் புதுசு புதுசா அப்பண்டா சொல்ற. இன்னும் தண்ணிய பத்தியா திரும்பி பாத்தீங்களா? அப்புறம் இல்ல ஒண்ணுமே இல்ல, எதுக்கு வந்தோம்னே தெரியல. விஷம் கடல்ல குளிச்சிருக்கலாம். நீங்க இங்க கூட்டிட்டு வந்து தண்ணி இருக்குன்னு கூட்டிட்டு வந்து ஒரு இளவும் இல்ல. ஏமாற்றத்தோட தான் திரும்பி போறோம் மக்களே. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. சரி, இமான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் நினைக்கலையா? மணிமாறன் நீங்க நினைக்கலையா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, மூட்டு வந்து சொல்றியா? அதாவது ஏமாற்றம் தான் எங்களுக்கு மக்களே. ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட். எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்க? 40 + 40 80 கிலோமீட்டர். இப்ப நாங்க 40 வந்துட்டோம், இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும். சரி, இப்ப என்னன்னா வந்து நாங்க குளிக்கலாம்னு ஒரு ஆசையோட வந்தோம். கடல்லே குளிக்கலாம்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. இங்க வந்தோம், சரி ஆசையா இந்த இடத்த பாக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசம். தண்ணி சரியில்லை, தண்ணியே வரல. தண்ணி இருந்தா தானே சரியா சரியில்லைன்னு சொல்றதுக்கு. தண்ணியே இல்ல. மேபி அடுத்து யாராவது வந்தாலும் தண்ணி கிட்ட கேட்டுவாங்க, நாங்க கேட்காம மட்டும் அதான் தப்பு. ஓகே பரவாயில்ல. குமார் நீங்க சொல்லுங்க, நீங்க தானே கூட்டு வந்தீங்க, சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா மேல சுத்தமா தண்ணி இல்ல தொட்டி பழத்துல, அதனால கீழே இறங்கிட்டு இருக்கோம். எந்த சீசன்ல வரணும் எப்போ வரணும் எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சவங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்போ வரணும் அப்படின்ட்டு. மழை சீசன்ல தான் வரணுமான்னு. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கீழே ஆறு ஓடுது, அதுல எதுவும் குளிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அதே மாதிரி தொட்டி பழத்துல அங்கே மேலே போய் சுற்றி பார்த்தோம்ல, அங்கே வந்து டிக்கெட் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. டிக்கெட் எவ்வளோனா 6 ரூபா. தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா ஏறி நடந்துட்டு வந்தோம், அதுக்கே 6 ரூபா பணம் கட்டிட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுறது, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை வளர்க்கணும்னா இது மாதிரி டிக்கெட்டுகளை எடுத்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆற்றுக்கு இறங்கிட்டாங்க, அவ்வளோதான். குளிச்சுட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். லேடிஸ் ஆரில் லேடிஸ் இருந்தால் வீடு இருக்க முடியாது. பார்த்தீங்களா, வந்துட்டோம் குளிக்காமல் போகக்கூடாது அப்படின்ட்டு தொட்டி பழத்தை தண்ணி இல்லாட்டியும் ஆற்றுலையாவது குளிக்கிறோம்னா ஆற்றுல குளிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஆற்று தண்ணி பருவலாமல் தான் இருக்குது, மோசம்லாம் இல்லை. நான் கூட மோசம் நினச்சேன், நல்லா தாங்க இருக்குது. நான் மணிமலை தான் வஞ்சிக்கிட்டு இருந்தேன். முதல் முறையாக தண்ணியில் இறங்க போகிறாரு. தண்ணி முட்டிக்கிட்டே இருக்கும் போலயே, இங்கேயும் ஆள் இல்லை. ஆள் இல்லாத இடத்துல போய் சொல் கடிக்கிறான். ராஜா என்ன எடு, ஒரு குடிய போடுறோம். காட்டுறம பேக் இடம் இல்லையா? அந்த பாறையில வச்சுட்டு வாடா கிருஷ்ணா. அத வைடா. ஆற்றில் தண்ணி நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். நினைக்கிறேன் மீன் இருக்குங்க, மீன் இருக்கு. குளிக்கலையாடா? நான் சிறு சிலுந்தா இருக்கு. குளிப்பனே, ஆழமே இல்லை, தண்ணியோட அப்படியே சிலோட இறக்க வேண்டியதுதான். கீழே போய்க்கோ மாடா. லே தண்ணியை கிடக்காத. லே இமானே பைத்தியம், இமான் பைத்தியம், தண்ணியை கலக்காதா.
மேனேஜருங்க மேனேஜர் மீன் கிடைக்குதுடா பூசுதுடா. மீன் கிடைக்குது. ஏமா இப்படி வந்து விரட்டி விட்டு போயிரு. தெரியுதுல்ல ஒரு மீன் ரூபா. ஒரு மீன் இந்த காலை பாரு. ஏன் காலையும் தான் கிடைக்குது. பெரிய பெரிய மீனாக தான்டா இருக்கு. காசு கொடுத்து மீனை கடிக்க விடுவாங்க, ஏதோ அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது, பரவாயில்ல. நேரத்தில் காலத்தில் அடிக்கணும். எவ்வளோ மீன் பாருங்க. குளிக்கலையாடா? ஆழம் பார்த்தீங்கன்னா என்னோட முட்டி அளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக. அதனால தான் நான் அப்படியே இறங்கிட்டேன். இறங்கி சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் உள்ளே இருக்க ஆற்றுக்குள்ளே இருக்க கல்லுலாம் நல்லா சூப்பராக இருக்குது. முன்னாடி ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி ஆற்றுக்கெலாம் போனீங்கன்னா கல்லை தூக்கிட்டு போய் ஃபிஷ் டேங்கில் போட்டுருவேன். பட்டு இப்போ ஃபிஷ் டேங்க் உடஞ்சி வச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. மீன் ஏகப்பட்டது இருக்குங்க. இவ்வளோ மீன். ஆனால் தண்ணி நல்லா தான் இருக்கு. நான் கூட தண்ணி ஏதோ ரொம்ப மட்டம் நினச்சா நல்லா இருக்கு. இந்த ஆற்று பேர் என்னன்னு தெரியல. மாத்தூர் ஆறா தான் இருக்கும். மேலே இருக்குது மாத்தூர் தொட்டி போகணும். அப்போ இது மாத்தூர் ஆறா தானே இருக்கணும். நான் மிஸ்ஸாட்ட உட்காந்துட்டேன். காலையிலேருந்து இன்னும் மூஞ்சி கூட கழுவுனங்க. கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சோமா சன்ரைஸ் பார்க்கலாம்னு கூட்டி போயிட்டேன்னா, அங்கே போய் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு 5 மணிலேருந்து உட்காந்துருந்தோம். கரெக்டாக 6 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆச்சு. 5:55 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே எங்கிட்ட தொட்டி படம் வந்தாச்சு. பல்லும் வளர்க்கல, மூஞ்சி கழுவலை. நான் சொல்கிறேன் கடைசியாக போய்க்கலாம். நான் தொட்டி பழம் ஒரு மதியம் வரையும் ஒரு 12 மணி வரைக்கும் எங்கிட்ட சுற்றி பார்ப்போம். அதே 12 மணிக்கு மேலே அங்கே போனோம்னு வச்சுக்க, அப்படியே அங்கே பார்த்துட்டு சல்லுன்னு கார் எடுத்துட்டு போயிடலாம்டா. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் தான் ஆகும். 4 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் ட்ராவலு ஊருக்கு போக, ஒரு 300 கிலோமீட்ரு. ஆனால் இவங்க வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க. வேணும் நம்ம இங்கே தான் வரணுன்ட்டு வந்து இப்போ ஏமாந்து தண்ணி இல்லாமல் ஆற்றுல உட்காந்துருக்கோம். சரி இங்கேயே குளிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஆறு. அது இல்லாமல் நல்லா பச்சை பசேன்னு இருக்கா, சுற்றி காடு சூப்பராக இருக்குது. எல்லா பனிக்கூட்டமே இறங்கிருச்சு குளிக்கிறதுக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. பாருங்க ப்ரெஷ்ஷை இறக்கி விட்டு விளாண்டுட்டு இருக்கேன். ப்ரெஷ் வருது பார்த்தீங்களா, தெரியுதா? பார்த்தீங்களா, தூது அனுப்பிட்டு இருக்காங்க ப்ரெஷ்ஷு. லே இமானே தூக்கி போட்டேன் பரவாயில்ல. இமானே நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, தண்ணியில் இறங்கி குளிப்பேன். குளிக்காமல் இருக்க மாட்டேன். இப்போ மொபைலில் விளாக் பண்ணியிருக்கேன், குளிக்காமல் இருக்கேன். இப்போ தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கேன். மூஞ்சியாக கழுவோம். அவங்கள வீடியோ எடுக்க சொல்லிட்டு தான் நான் குளிக்கணுங்க. அவங்களாம் வீடியோ எடுக்க சொன்னால் விளங்கிடும். இந்த வரேன்டா. அவங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 200 ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அதில் வந்து என் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோவோ 3 ஃபோட்டோவோ இருந்திருக்கும். அவ்வளோதான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த 4 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ உருப்படியாக இல்லை. பரவாயில்லைங்க. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு, சோப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ரெடியாக வந்துட்டாங்க. சரி அவங்கள காட்டுறேன். அடிக்கணுமா கையை வெளியே வந்துருந்தா.
யாரா ஒருத்தர பண்ணா எல்லாரும் தலைகீழ அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு இம்மானுக்கு தான் குரலோட நல்லா இருக்கு. இம்மா நீ பாடுமா. உங்க குரல் தான் அழகா இருக்கு, நீங்க பாடுங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில ஒரு சோப்பு எத்தனை பேரா போடுவீங்க? என்னை வந்து இவனை முக்கி விட்டுறாங்க. செல்லு கையில வச்சிருக்கேன், தயவு செய்து தொட்டுறாங்க. அப்படிலாம் தெரியாம என்னைய தொட்டுட்டா. வாட்டர் ப்ரூஃப்லாம் நான் தண்ணிக்குள்ள முக்கிக்க மாட்டேன். வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்ல. வீடியோஸ்ல பார்ப்பேன், தொட்டி பாலத்துக்கே இந்த ஆற்றை காட்டுவாங்க. அப்படியே தண்ணி நிறைய போகும், பார்க்கவே பயமா இருக்கும். இதெல்லாம் குளிக்க முடியாதுன்ற மாதிரி நினைப்பேன். இங்க வந்து பார்த்தா தெரியுது குளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு, ஒன்றும் அவ்வளோ பெரிய பயமெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. பேருமே எடுக்க மாட்டீங்க. அங்க இருக்கா அப்ப எதனா இப்படி சொல்லிட்டு இன்னொரு ஏன் பிரஸ் வரும் பாரு. எங்க ஒன்னோட உனக்கு சொல்லல மாட்டிக்கிச்சு. தொட்டிப்பாலம் எந்த சீசன்ல வரணும்? தொட்டிப்பாலம் இப்ப தண்ணி இல்ல, எப்ப வந்தா தண்ணி இருக்கும்? ஜூனா? அப்ப திறந்து விடுவாங்களா இல்ல மழையில திறந்து விடுவாங்க? இப்ப திறக்க மாட்டாங்க. ஜூன் டு எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கும்? 6 மாசம். பரவாயில்லையே, தப்பா இருக்காதான் சொல்றாருல. ஜூன்ல வந்தா கரெக்டா இருக்குன்றாரு. 6 மாசம் தண்ணி இருக்குமா? 6 மாசம் தண்ணி இருக்கும், 6 மாசம் இருக்காதான். அடுத்த மாசமா? இதுவே 5 வருஷம் கழிச்சு வந்துருக்கு. இதுக்கப்புறம் எங்க வர போறோம்? சரிங்க, நம்ம முங்கிடும் எல்லாம் முங்கிட்டாங்க. தரவே மாட்டீங்க. ஒட்டி முடிச்சிடலாமா? கரெக்டா கொடுத்த கண்டுபிடிச்சி எடுத்தவங்க எடுத்துக்கலாம். பாருங்க, இவங்க நம்பி விளாக் கூட பண்ண முடியாம, அதாவது செல்லம் இவங்களுக்கு கொடுக்காம நானே முக்கிக்கிட்டு நானே குளிச்சுக்கிட்டு இருக்கேன். காமெடியா இருக்குல்ல. ஏன்னா அந்த இவங்க அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க நம்மள. என்னங்கடா கொஞ்சம் ஆழமா இருந்தா சொர்க்கு டைம் அடிச்சு விளாடலாம். ஆழம் இல்லையா, அதனால எதுவும் பண்ண முடியல. சும்மா நின்றுக்கிட்டு பட்டு குளிக்க வேண்டியதா இருக்கு. எப்பா எப்பா நீ போயிருப்ப செல்லு போய் தந்தா 25,000 ரூபாடா, 27 ரூபாடா. இதுலயே சொர்க்கு அடிக்கும். ஆளெல்லாம் ஏதோ சொர்க்கு. அப்படியே கீழே போனான்னு பார்த்தா நீங்க வரமாட்டாங்க. செல்லும் அந்த IP 67 69 கொடுத்துருந்தா தாராளமாக தண்ணிக்குள்ள முக்கிட்டே போயிருப்பேன். 63 இது 56 நினைக்கிறேன். அதனால மலையில படுத்த தப்பிச்சுக்குமே தவிர தண்ணியெல்லாம் அப்படிதான் தோழி முடிஞ்சிருக்கு. வணக்கம்டா உள்ள வந்துடுச்சு. வீடியோ எடுக்க சொல்ற ஒருத்தன் கூட நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப பார்க்க மாட்டாங்க. நீ பாப்பியா? பரவாயில்லையடா, சந்தோஷம்டா. நீ சந்தோஷம் பண்ணதாண்டா பாப்பேன். மணிமாலா நீ பாப்பியா?
மணிமேல புக் பண்ணி தான் பார்ப்பேன். அவன் பார்த்துக்கனா ஆச்சரியம்டா, வேலை இருக்குன்னு. இதை எடுத்து போடுறா, பேக் நீ தாமரை நீ பார்க்க மாட்டீல? யார் சோப்பு? நான் பார்ப்பேன். நான் பார்த்து லைக் போட்டுருக்கேன், கமெண்ட் போட்டுருக்கேன். என்னடா சொல்ற? பாத்தீங்களா, எனக்காண்டி எல்லாருமே பாப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க செல்வாய் பார்த்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைபே பிடிக்க மாட்டாங்க. நம்பர் தான் நம்ம கூடாதான்னு தெரியல. குமார் சோப்பு கூடா குமார், நம்ம செல்ல போட்டு தள்ளிடுவாங்க போல. அதனால செல்ல தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம், ஒரு 1/2 மணி நானும் குளிக்கிறேங்க. நானும் வெடிக்க பார்த்துட்டு இவ்வளோ நேரம் தான் இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். அடுத்து என்ன வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கடைசியில் போய் எதுவும் சாப்பிட்டுட்டோம்னா அதை நான் காட்டுறேங்க. இப்போதைக்கு இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருவோம். குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இதான் தொட்டிப்பாலம். மொதல் மேலேருந்து வியூ காட்டுறேன், இப்போ கீழேருந்து காட்டுறேன். இதான் தொட்டிப்பாலங்க. நம்ம வந்து நேரம் தண்ணி இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். லோக்கலில் இருக்க ஆள்கிட்ட கேட்டேன் எப்போனே தொட்டிப்பாலத்தில் தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு. தம்பி ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னாரு. ஓகேண்ணே எவ்வளோ நாள்ல ஓடும் அப்படின்னு. ஜூன்லேருந்து ஒரு 6 மாதம் ஓடும்பா அப்படின்னாரு. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஓடாதான். நான் பார்த்த ரீல்ஸ்லலாம் எப்பவுமே தண்ணி ஓடுற மாதிரியே போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா வெறும் 6 மாதம் தான் ஓடும். யாராவது தொட்டிப்பாலம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வாங்க, ஒரு ஜூலையில் வாங்க, தண்ணி ஓடும். இப்போதைக்கு வராதிங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆற்றுல குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரில. கல்யாண வீட்டுக்கு போகலான்றாங்க. கல்யாணத்துக்கு போகிறோம் போல. இல்லை அப்படியே ஊருக்கு திண்டுக்கலுக்கு போகிறோமான்னு தெரியல. போகிறவங்க தான் தெரியும். அவங்கள்ட்ட போய் கேட்போமா? அம்மா இப்போ எங்கே போகிறோம்? கல்யாணத்துக்கா இல்லை திண்டுக்கலுக்கா? கல்யாணத்துக்கு. ஹே காய்ஸ், இந்த விளாக் இதோட முடிஞ்சு. நிறைய பிளேஸ் கன்னியாகுமரியில் சுற்றி காட்ட முடியல, ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் தொட்டிப்பாலம் பார்க்க போகலான்ட்டு அங்கே போயிட்டு சுற்றவே டைம் ஆகி போச்சா. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பலான்னு திண்டுக்கலுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே பாதி வழியில் சரி கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் எதுவும் விளாக் எடுக்க தோணலை அங்கே. அதுக்கப்புறம் என்னத்த விளாக் எடுக்கிறது அப்படின்னு தோணலை. ரொம்ப வெக்காகி போச்சு. அதான் சரி தூங்கிட்டேங்க. இப்போவே எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, இந்த ட்ரிப்லேயே போய் கன்னியாகுமரி எல்லாத்தையும் காட்டிட்டா அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் போக முடியாதுல்ல. அதனால் இப்போதைக்கு இது எடுத்ததே போதும் தான். அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். இந்த விளாக்கத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.